2026ல நாகப்பட்டினத்தில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக உங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் களமிறக்கியிருக்காரு. ம். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவுடைய கூட்டணியில. எனக்கு தெரிஞ்சு அதிமுகல வந்து யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. விஜய் உடைய கட்சியில யார் நிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா, நாகப்பட்டினம் சொன்னாலே உங்களுடைய முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய முகமாக இருந்தவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள். ஒருவேள அவங்க ஏதாவது ஒரு கட்சி சார்போ, இயக்க சார்போ நின்றா, நீங்க அவங்களலாம் ஃபேஸ் பண்ணி தானே பேச வேண்டியதா இருக்கும். இவங்கலாம் நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கு அந்த சூழல்லாம் நினைக்கும் பொழுது? இல்ல நமக்கு என்ன நாம் தமிழர் கட்சி யாரையும் பார்த்து பயந்துலாம் கட்சி தொடங்கல. ம். வலியால் பிறந்த கட்சி. பல மாவீரர்களுடைய ரத்தத்தின் மேல ஆ பிரசவித்த ஒரு கட்சின்னு சொல்லலாம். ஆ அவங்களுடைய தியாகத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எது ஒன்றையும் பார்த்து அச்சம் கொள்ளணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா, எத்தனை நாடுகளோட போரிட்ட தலைவர் வந்து நம்மளுடைய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள். அவருடைய துணிவு, அவருடைய அந்த நேர்மறையான சிந்தனை, அவருடைய ஆற்றல், அவருடைய அந்த முயற்சி, அவருடைய அந்த தன்னலமற்ற அந்த செயல்பாடு, இந்த தமிழினத்துக்காக அவர் செஞ்ச தியாகங்கள், இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் வந்து நம்பிக்கையா பார்த்தது தாய்மாமன் சீமான் அவர்கள இறுதி காலகட்டத்தில. அப்படி அ அந்த பாதை இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தலைவர் வந்து ஆயுத பாதை எடுத்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அறிவாயுதத்தை ஏந்தி தமிழ் தேசிய மறுமலர்ச்சிக்காக இல்ல அயராமல் நான் வந்து தாய்மாமன் சீமான் உங்களுடைய அவர்கள் காம்படிட்டர்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அதத்தான் சொல்ல வரேன். ஆ. அதனால இவங்க காம்படிட்டர்ஸ் இல்ல. அவங்க எல்லாருமே வந்து எத்தனையோ நாடுகளோட போரிட்டவங்க. இங்க ம். தாய்மாமன் சீமான் அவர்கள் நீங்க சொல்லக்கூடிய ஜாம்பவான்களாக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், 2 பேரும் உயிரோட இருக்கும்போதே அவர்களை எதிர்த்து சமர் செய்த ஒரு தலைவர். அரசியல் சமர் செய்தவர். அப்படி உங்களுக்கு தெரியும் காங்கிரஸினுடைய வரலாறு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அது ஒரு மேமத் பெரிய கட்சி. வரம். ஆ. ஆமா. அது வந்து ஒரு பெரிய நீண்ட வரலாறு கொண்ட கட்சி. இந்த சுதந்திர இந்தியாவில் அவர்களுடைய பங்கு வந்து ஆ எண்ணற்றதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட காங்கிரஸையே வந்து என்ன சொல்றது? மண்ணை கவ வைத்த ஒரு கட்சினா, அது நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட 58 இடங்கள்ல அவர்கள் தோல்வியுற காரணமாக வெறும் பேச்சாளராக இருந்து தாய்மாமன் சீமான் அவர்கள் அடைந்த வெற்றி தான் இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிய உயர்த்தியிருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என் இனத்தை கொன்றவனை பழி தீர்க்கணும் அப்படின்னா, அந்த கோவமும், வெறியும் சளைக்காம இன்னைக்கு வரைக்கும் அந்த வந்து என்ன சொல்றது? அந்த அந்த கோவத்த வந்து தக்க வச்சிருக்கிறாரு. எப்படியாவது இந்த மண்லேருந்து காங்கிரஸ வீழ்த்துறது தான் நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு 68 சீட்டெல்லாம் வச்சிருந்த காங்கிரஸ் வெறும் 16 சீட்ட மட்டும் வெற்றி பெற்று தான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டெரும்பான கதையா, அவர்கள் எவ்வளவு பெரிய மேமத்தாக இருந்தாலும், ஒண்ணும் இல்லாதவர்களாக இன்றைக்கு மாறியிருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாமம் சீமான் அவர்கள் ஒரு முக்கிய பங்காற்றியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படி இன்னைக்கு அ மாநில தமிழ்நாட்டு மாநில அரசியலை பார்க்கும்போது ஐயா கருணாநிதி அவர்கள் இல்ல. தாமம் சீமான் அவர்கள் சொன்னது தான். நான் நீங்க வந்து மீண்டும் முதலமைச்சரா ஆகாம இருக்கிறதுக்காக வந்து இந்த களத்துல நின்னு போராடுவேன்னாரு. திருப்பியும் ஐயா கருணாநிதி அவர்கள் களத்துல வந்து நிக்கவே இல்ல. அவர் ம். வந்து தாமன் சீமான் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு பிறகு அவர் வந்து சிஎம் ஆகவே இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு ம்ஹ்ம். அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படிப்பட்ட அ சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தாய்மாமன் சீமான் அவர்களுடைய இந்த வளர்ச்சி என்பது, இவங்க எல்லாரையும் பயந்துகிட்டு வந்தது கிடையாது. உண்மையும் நேர்மையுமாக கொள்கையில தடம் அ பிறழாம, அ சமரசம் செய்து கொள்ளாம, உண்மையாக இந்த மண்ணின் மக்களினுடைய நலனுக்காக பெற்ற இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தான் உண்மை. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ஒரு வேள அவங்க காளியம்மாள் அக்கா நிக்கலாங்க அப்படின்னா, ம். நீங்க அந்த தொகுதியினுடைய ஒரு வேட்பாளரா அவங்ககிட்டலாம் போய் ஓட்டு கேட்க போவீங்களா? ம். இ இருந்தா கேட்கணும். நம்ம எல்லாரையும் மக்களா தானே பார்க்குறோம். ம். எல்லாரையும் மக்களா தானே பார்க்குறோம். அக்கனா கேட்காமயே நமக்கு தான் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஒரு விஷயம். ஓ! கேட்காமயே போடுவாங்கன்னு சொல்லிட்டா. ஆஹா. அது ஒரு விஷயம். முதல்ல ஏன்னா இந்த மண்ணுல நம்ம எல்லாரும் வெளிப்படையா பார்க்குறோம். ஆ. யார் உண்மையா இருக்காங்க, யார் நேர்மையா இந்த களத்துல நிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் போறோம். எல்லாரும் கூட்டணிகளோட தான் நிக்கிறாங்க. யார் கூட ம். கூட்டணி அப்படின்னா, ஏற்கனவே இந்த மக்களை ஏமாற்றி பிழைத்தவர்கள் கூட தான் கூட்டணி வைக்கிறாங்க. ம். ம். அப்ப யார நம்புறதுன்னு மக்கள் ஆய்வு பண்ண தொடங்கிட்டாங்க. தேடத் தொடங்கிட்டாங்க அப்படின்னா, கட்டாயம் அவர்களுக்கு உண்மை புலப்படும். அப்போ இந்த களத்துல இதுவரைக்கும் எந்த கரைபடிந்த கரங்களோடும் கூட்டணி வைக்காமல் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தனித்து நின்றிருக்குது. அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ பிரச்சனைகளை
தடுத்து நிறுத்தியிருக்கிறது. அதே மாதிரி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே பல லட்சம் அலகு யூனிட்டுகள் குருதிக்கொடை குடுத்த ஒரு கட்சி அப்டின்னா, அது நாம் தமிழர் கட்சி. ம். அதே மாதிரி பல லட்சம் ஆ பல கோடி பனை திட்டம், பல லட்சம் மரக்கன்றுகள் விதைக்கும் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகாரம் வருவதற்கு முன்பே செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கு. அப்போ மாவட்டத்தில நாம் தமிழர் கட்சி மத்த மாவட்டத்துக்கு ஒரு காம்படிட்டிவா இருக்கக்கூடிய வகையில வந்து நாகப்பட்டினத்த வளர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வேட்பாளர்களும், அதாவது நாகப்பட்டினத்தில நானு, பக்கத்தில, அக்கத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களும் வந்து எங்களுடைய மாவட்டம் சிறந்த மாவட்டமாக முன்னேறணுங்கிறதுக்கான காம்படிஷன தான் நாங்க எங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறோமே தவிர்த்து, யார் அதிகமா மணல் கொள்ளையடிக்கிறா? யார் வந்து அதிகமா வந்து இன்னைக்கு வந்து ஆ நிலங்கள அபகரிக்கிறா? யார் மக்கள வந்து ஏமாத்துறா? அப்படிங்கிறதுல காம்படிஷன் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள போல செய்ய மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதி. எங்கள பார்த்தாலே தெரிஞ்சிரும் மக்களுக்கு, இவங்க அந்த மாதிரிலாம் செய்யக்கூடியவர்கள் இல்ல. இப்போ நீங்க உண்மையும் நீங்க நீங்க நேர்மையுமாக தான் மாற்றுன்னு போய் வந்திருக்கிறாங்க. நிக்கிறீங்க. அதிமுக, திமுகக்கு மாற்றுன்னு போய் நிக்கிறீங்க. ம். திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில பேசும்போது பார்த்தீங்கன்னா, லைட்டா தமிழ் தேசிய அந்த டோனு, நாமெல்லாம் வந்து தலைவர் இல்லாமல் தவிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசினதெல்லாம் அங்க பேசியிருந்தாரு அவரு. ம். ஏன் மக்கள் வந்து அந்த இடத்துல ஏன்னா கிட்டத்தட்ட அவருமே வந்து யாருடைய வாக்கை வந்து முன்னிலைப்படுத்துறாரு, என்ன பேசுறாரு எல்லாமே தெரியுது எல்லாருக்குமே. ம். ஆனா வெளிப்படையா தான் பேச மாட்றாரு. ம். அப்ப ஏன் டிவிகேவ சூஸ் பண்ணாம என்டிகேவ அந்த தொகுதி மக்கள் ஏன் சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தாய் இல்லாமல் தவிக்கும் தலைவனை தலைவனை இழந்து தவிக்கும் மக்கள். தாயின்ற வார்த்தைய ஆமா, பயன்படுத்த தாய் மாட்டேன். இல்லாமல் தாய் இல்லாமல் தவிக்கும் தவிக்கிறோம். மக்கள் ஆமா. அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா இவர் வந்து இந்த தமிழ் நீங்க ஈழத்த விட்டுருங்க. ஈழத்தை வைத்து இங்க அரசியல் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு வந்து யாரும் பேசல. நீங்க ம். ஈழத்த விட்டுருங்க. நீங்க இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்வீங்கன்னு சொல்லி உண்மையா நீங்க வாங்க கேளுங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். நானும் சொல்றேனே, உங்களால இப்ப அண்மையில கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கே உங்களால வாய் இல்ல திறக்க அவரு முடியல. எது ஒன்றுமே வெளிப்படையா பேச மாட்றாரு. அது எதையுமே ஏன்னு நீங்க தெரியல. பேசல. எதையுமே நீங்க பேசல. இன்னைக்கு உங்களுக்கு மக்கள் விரோத திட்டங்கள் என்னன்னு உங்களால பட்டியல் போட முடியுமா? ம். எல்லாத்தையுமே வந்து மேம்போக்கான பார்வையில, இங்க அவங்க சொல்லக்கூடிய செய்தி தொடர்பாளர்கள், அவங்களுக்கே என்னன்னு தெரியாது, விளங்காது. அவங்க என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அங்க விஜய் என்ன நெனச்சுட்டு இருக்காரு, கட்சி என்ன வந்து செயல்பாடு பண்ண போகுது இல்ல அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கே அவங்க ஒரு என்ன பெரிய கேப் சொல்றாங்கன்னா, இருக்கும். எங்க தலைவர் எவ்வளோ பேர் தமிழ் பற்றாருன்னா, ஆ. இங்கிலீஷ் பேச வேணாடி, ஹிந்தி பேச வேணாடி, கரகாட்டம் ஆடிக்கின்னு தமிழ் பாடடி, தமிழ வளர்க்குறாரு. எங்க தலைவர் எவ்வளோ பெரிய சமூக நீதி அப்படின்னா, இன்னும் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை தீண்டாமை கொளுத்து. கொழுத்து அப்படிம்பாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ம். தமிழ் பற்றெல்லாம் வந்து சொல்லி ஊட்ட வேண்டிய விஷயம் இல்லங்க. அது தன்னால ரத்தத்துல இருக்க வேண்டிய ஒரு உணர்ச்சி. உங்களுக்கு ஏங்க நீங்க நான் ரத்தம்லாம் வந்து இல்லக்கா, ஒரு நீங்க ஒரு நீங்க எடுகேஷனிஸ்ட்டா இருந்துட்டு, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம இருந்துறக்கூடாது. இந்த இந்த புரிதலும் இல்ல, இந்த தேவையும் நம்ம இன்னும் ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இல்ல இந்த இ இ அவர்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அரசியல் விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிற ஏக்கம் நமக்கு அப்பவே வந்துருச்சு. ஆனா ஒரு கட்சிய தொடங்கி, இவ்வளவு ம், பேர் இருக்கோம்னு சொல்லிட்டு, ம், ம், இத்தனை லட்சம் பேர், இத்தனை கோடி பேர் ஒரே நாள்ல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க தான் மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு, மாற்று இல்ல முதன்மை சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு 40 பேர் இறந்த பிறகும் வீட்டுக்குள்ள தான் இருப்போம்ங்கிற நிலை தான் இன்னைக்கு வந்து விஜயினுடைய மெச்சூரிட்டி லெவல். ஓகேயா? சினிமாலாம் பார்ப்பீங்களா நீங்க? பெருசா பார்க்க மாட்டேன். ஆனா யாருடைய ரசிகர்? அந்த மாரி ஏதாவது இருக்கா? இல்ல, இல்ல. இல்ல எனக்கு இந்த நபருடைய பர்ட்டிகுலரா இந்த நபருடைய படத்த அதிகமா பார்ப்பேன் அப்படின்ற மாரி. இல்ல சத்தியமா இல்ல. நான் அந்த மாதிரி நெறைய இவங்களோட படம் தான் பார்ப்பேன்லாம் இல்ல. ம், நல்ல படங்கள் இருக்குன்னு யாராவது பரிந்துரைச்சா கட்டாயம் பார்ப்பேன். ம். கட்டாயம் நல்ல நடிகர் தான் விஜய். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஏதோ பின்னாடில இருந்துலாம் நீங்க கேட்க தேவ. விஜய் இல்ல உங்களுக்கு விஜய நான் பிடிக்குமான்னு வி ஆ கேட்டுருக்கலாம். விஜய் விஜய் ஒரு பிடிக்குமா? நல்ல நடிகரா, விஜய் வந்து ஒரு நல்ல டான்ஸரா எனக்கு பிடிக்க தான் செய்யும். எங்க ஆ, வீட்ல நெறைய அவருக்கு அண்ணி அந்த டான்ஸ்‌க்காண்ட ஒரு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. வீட்லலாம் கூட. ம், ஒரு நல்ல நடிகர். காரைமனிதன் அவர்கள் எழுதின இந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ம். அரசியல் நடிப்பானதா நடிகர்களுக்கு அரசியல் எளிதானது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் வந்து அரசியல் வராங்க அப்படின்னா, அவ்வளவு தூரம் இன்னைக்கு வந்து அரசியல் நடிப்பு களமாக மாறியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கு. ம். இதுல மக்கள் வந்து இந்த குட்டையில வந்து நல்ல மீன தேடணும் அப்படின்னா, அது ஒரு பெரிய சவால் தான். பட் ஆனா அத செய்வாங்க. ஏன்னா, எங்களை போன்றோர்கள் அந்த பணியை செய்வது மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை கொடுப்பதற்காக தான் இந்த தேர்தல் களத்துல நம்ம வந்து இப்போ குதிச்சிருக்கிறோம். உங்களை விமர்சிக்கக்கூடிய ம். உங்களன்னா பர்ட்டிகுலரா நீங்க மட்டும் கிடையாது. அண்ணன் ம். சீமானை பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. ம். இவர் என்னடா ஆமக்கரின்னு சொல்றாங்க, AK-47 சொல்றாங்க. அந்த ம். மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. ம். பர்ட்டிகுலரா உங்களையுமே சில விஷயங்கள் விமர்சனம் பண்றதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் நானு. ஆஹ. அப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனம்னு கேட்டா நீங்க சொல்லிருவீங்க. இல்ல உங்கள அரசியல் ஜெனீலியான்னு சொல்றாங்க. அது ரொம்ப பழைய கதைங்க. அதனால கேட்கிறேன் நானு. ஏன் அப்படி சொன்னாங்க? எதனால? இல்ல விமர்சனங்கள் என்பது வைரக் கற்களாக இருந்தா எடுத்து
வச்சுக்க போறோம். அது ம். வெறும் சொற்களாக இருந்தா வீசி எறிய போறோம். அவ்வளோதானே. முதல்ல அரசியல் தளத்துக்கு வந்தோம் அப்டின்னா, ஒரு 10 இல்ல, பேர் இல்ல. வந்து நம்மள விமர்சிப்பது வந்து இல்ல ரொம்ப நான் அப்படி கேட்கலக்கா. சாதாரணம். நான் இல்ல. கேட்கறதுக்கான எனக்கு காரணம் புரிஞ்சிருச்சு. உங்களுடைய கேள்வி புரிஞ்சிருச்சு. இன்னும் முழுமையா நான் சொல்லல. ம். இப்போ மத்த நடிகைகள் பேர்லாம் சொல்லலாம். ம். ஏன் அவங்க பேர் சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ஜாலியா இருக்கீங்களோ, ஒரு மாரி இன்னசென்ட் கலந்த ஒரு மாரி இருக்கிறீங்களோன்ற மாரி புரிஞ்சுக்கிறாங்களான்னு தெரியல. அதனால கேட்கிறேன். அப்படிதான் இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல அவங்க வந்து எந்தன் அடிப்படையில நம்மள அப்படி சொன்னாங்கன்லாம் நமக்கு தெரியல. ஆனா வந்து ம். அதான் நான் சொல்றேனே, அ 10 பேர் நம்மள விமர்சனம் பண்றது பொதுத்தளத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா இயல்பு. ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, 100 பேர் பண்ண தான் செய்வாங்க. அதிகமா தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாம, ம். நாம வந்து நம்மளுடைய நோக்கத்துக்காக இல்ல உண்மையாக அதெல்லாம் இருக்கணும் ஜாலியா அப்படின்னு. கடந்து போவீங்க. ஜாலியா கடந்து அதான் நான் சொல்றேன். டைம் பாஸ். விமர்சனம் என்பது வைரக்கற்களாக இருந்து நான் எடுத்து வச்சுக்க போறேன். கன்ஸ்ட்ரக்டிவா இருந்தா எடுத்து வச்சுக்கலாம். ம். ஜெனிலியாங்கிறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? ம். ஜெனிலியா நல்லா தானே நடிச்சாங்க. நல்லா தான் நடிச்சிருக்காங்க. நான் நடிக்கிறதுக்காக வரல. அரசியல் களத்துல மக்களினுடைய ஆ விழிப்புணர்வுக்காக தான் நம்ம வந்து களத்துல இறங்கியிருக்கிறோம். அதே மாதிரி சீமான் அவர்களுக்கு அவருடைய ஆ தொலைநோக்கு பார்வை, அந்த பயணத்துல நம்ம ஒரு பங்கா இருக்கணும் அப்படிங்கிறது வாப்பானுடைய ஒரு மிகப்பெரிய அ ஆசையும் கூட. ஏன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு சம வாய்ப்பு குடுத்தது. அம் அது வந்து இன்னைக்கு தான் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அ பில்லாவே இப்ப தான் பாஸ் ஆயிருக்கு. ஆமாமா. அ பெண்ணியம் பேசக்கூடிய எந்த திராவிட கட்சிகள் கூட இதுவரைக்கும் வந்து முழுமையான அந்த திமுகல சென்னையுடைய மேயரா பிரியா அவர்கள் ஆக்கியிருக்காங்க. ஏங்க அது சமூக நீதி அடிப்படையிலன்னு சொல்லுவாங்கங்க. அது என்ன பெண்களுக்கான ரிசர்வேஷன் நான் குடுத்துருக்கிறேன் அப்டிம்பாங்கங்க. ம். அவைங்க அ சகோதரி பிரியா மேயர் மேல வந்து நமக்கு எந்த இதுவும் இல்ல. ஆனா வந்து அவங்க அ அவங்க ஒரு விக்டிம் என்ன அமெச்சூர் பொறுத்த ஆன ஒரு பாலிட்டிஷியன் அப்டிங்கிறது நம்ம சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. ம். 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 இல்ல அதற்காகலாம் இங்க வந்து ஒரு ஒரு நாம் கே வாஸ்தேன்னு ஹிந்தில சொல்லுவாங்க. இல்லன்னா நேம்சேக்குக்காக அந்த மாதிரியெல்லாம் இங்க பெண்களுக்கு வாய்ப்பு குடுக்கல. உண்மையாகவே பெண்களுக்கான அதிகாரம் என்பது அவசியப்படுகிறது, தேவையா இருக்குது. நீங்க உலக நாடுகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, பெண்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல அந்த நிர்வாகம் என்பது தழைத்தோங்கி இருக்கிறத பல சான்றுகள் நமக்கு முன்னாடி இருக்கு. அ உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஒரு வீடையே வந்து கட்டி ஆளக்கூடியது ஒரு பெண்ணு தான். 3 தலைமுறை. அது வந்து தாத்தாவா இருந்தாலும், தகப்பனா இருந்தாலும், கணவரா இருந்தாலும், மகனா இருந்தாலும், அத்துணை தலைமுறை ஆண்களையும் வந்து கைக்குள் வைத்திருப்பது பெண்ணு தான். அந்த பெண் என்கின்ற ஆளுமைக்கு தான் ஒரு வீட்டை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கூட நம்ம குடுப்போம். சிக்கனமா ஒரு வீட்ல வந்து நம்ம எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு, இந்த நாட்டையும் வந்து நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் தான் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த பெண்ணுடைய முக்கியத்துவத்த தலைவர் வந்து உணர்ந்தவராக இருந்தனால தான் கரும்புலிகள் வரைக்கும் வந்து பெண்களுக்கான வாய்ப்பை அங்க வந்து குடுத்திருந்தாங்க. ம். எல்லாரும் வந்து பெருமையா அந்த பணியை எடுத்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த வரலாறெல்லாம் படிக்கும்போது மெய்சில் இருக்கும் உண்மையாவே. அவருடைய வழித்தோன்றலாக இன்னைக்கு சீமானவர்கள் வந்து இந்த மண்ல அதிகார பகிர்வை வந்து பெண்களுக்கு நம்ம வந்து இவனுங்க குடுத்தா என்ன, குடுக்கலன்னா என்ன? ஆணுக்கு பெண் சமம் இல்ல. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற வாய்ப்பை வந்து சீமானவர்கள் குடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து சொல்லுக்காக, ஒப்புக்காக, பேரளவுல இல்லாம, நிர்வாக ரீதியிலயும் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவத்தை சீமான் அவர்கள் குடுக்குறாங்க. அப்ப பெண்ணியம் பேசக்கூடிய எந்த கட்சிகளாக இருக்கட்டும், ம். இல்ல பெண்களுக்கு ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய ஒன்றியமாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆசிய ஒன்றியத்திலே வந்து ஆ பெண்களினுடைய மகிமை, முக்கியத்துவத்தை உணர்ந்த ஒரு தலைவராக சீமான் அவர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் எள்ளி நகையாடுறதுக்கு திராவிடத்திலேருந்து வரலன்னா, அப்புறம் அது எப்படி சரியா இருக்கும்? பெண்ணியம் பேசுவோங்க. ம். பெண்ணியம், கண்ணியம் எல்லாம் பேசுவோம். ஆனா, இப்படி பெண்களையும் விமர்சிச்சுக்கிறோம். அது என்னைய ஒருபோதும் காயப்படுத்தினது இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை.